ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அரசி ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அப்பா கிட்டேயும் வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் சொல்லிடணும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம அரசி யோசிக்கிறாங்க. நம்ம பாண்டியன்கிட்ட சொல்ல வராங்க, ஆனால் பாண்டியனுக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் போயிடுது. இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லி அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு சக்திவேலும் எங்கள் குமாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு என்னடா அரசி விஷயத்தில் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கே, இல்லை சும்மா உக்காண்ட்ருக்கியா அப்படி இப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா அதெல்லாம் எக்கச்சக்கமான பிளானாக பண்ணேன், ஆனால் ஒரு பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதாவது அரசிக்கிட்ட நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கின மாதிரி எடிட் பண்ண சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். எடிட் பண்ணி கொடுக்க சொல்லி அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே அரசிக்கிட்ட அனுப்பி அரசிக்கிட்ட பேசவும் செஞ்சேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் நான் உன்னை விட போகிறது கிடையாது, உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், நீ என்ன தாண்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுருக்கேன். இப்போது அவளுக்கு வேறு வழியே இல்லை, என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா ஃபோட்டோ எல்லாத்தையுமே போஸ்டர் அடித்து ஊர் ஃபுல்லாக ஒட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த அரசி என் வழிக்கு வந்து தான் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே முத்துவேல் வந்து அப்போ தான் நடந்து வராங்க. இவங்க 2 பேரும் பேசினதை கேட்டுடுறாங்க. முத்துவேலுக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே குமார்கிட்ட வந்து பயங்கரமாக கத்துறாங்க. டேய், உனக்கு என்னடா சொல்லி வச்சுருந்தேன், அந்த அரசி பிள்ளை வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன்ல, ஏன் நீ அந்த பிள்ளைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற? என் பேச்சுக்கு அப்போ உனக்கு மரியாதையே இல்லையா? இங்கே பார், அந்த பிள்ளை வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு நாளைக்கே பொண்ணை பார்க்க நம்ம போவோம். அவங்களுக்கு எக்ஸாமெல்லாம் முடிஞ்சிருச்சான், எப்போவோ முடிஞ்சிருச்சு. அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த வேலையை இந்த வேலையை பார்த்துக்கிட்டு நான் அதை மறந்துட்டேன். இங்கே பாரு குமார், நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நாளைக்கு பொண்ணை வந்து பார்த்து நிச்சயம் பண்ணிவிட்டு வந்துடுவோம், சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, அப்படியெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது பெரியப்பா, நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசவும், நம்ம முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. இங்கே பார், நீ நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. அப்போது அரசிக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம மாமா கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம அரசி வந்து முத்துவேல்கிட்ட பேச வராங்க. எனக்கு ஒரு உதவி செய்யணும், குமாரால் எனக்கு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. அவர் நல்லவர்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் லவ் பண்ணிட்டேன். ஆனால் லவ் பண்ணாலுமே நாங்கள் 2 பேரும் நெருக்கமாக எப்போவுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது கிடையாது. அப்படி நெருக்கமாக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிவிட்டு மிரட்டுறாரு. கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா ஊர் ஃபுல்லாக இந்த போஸ்டர் அடித்து ஓட்டுருவேன்,